லைட்டாக டேண்ட்ரஃப் இப்போ தான் அந்த பவுடர் டேண்ட்ரஃப் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இதில் கொஞ்சம் வந்து குறைஞ்சி. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த ஷாம்போட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்க்குற இந்த விளாக் என்னோட ரெகுலரான ஒரு ரொட்டீன் தான். ஸோ நம்ம விளாகில் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி நிறைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் அண்ட் வந்து குட்டி குட்டான டிப்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங் வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் இப்போ தேவையான அளவுக்கு ராகி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராகி மாவு வந்து ஆல்ரெடி நான் லைட்டாக வானலியில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ராகி பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சிட்டு நம்ம கேஸில் நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண மாவு தான். ஸோ வாசனைக்காக நான் வறுத்துட்டு வெறும் வானலியில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆறுனதும் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இது நீங்கள் ரெடி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா அதில் நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். ஹாட் சாக்லேட் போடுறேன். ஸோ உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இருந்து ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா வந்து ஒரு ஹெவி சாக்லேட் வாசனை அடிக்கும். நான் எல்லாமே லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதில் பால் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பாலும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். ஆக்சுவலாக அதை குடிக்கவே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பால் பவுடர், சுகர் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது நீங்கள் குட்டீஸ்க்கே கூட வந்து கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லா ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க. ராகி வந்து ஹெல்தி. ஸோ மற்றது ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இது பிரணவுக்குமே கொஞ்சம் இப்போ கொடுப்பேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ராகி சாக்லேட் மால்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மில்க் பவுடர் வந்து மஸ்ட்டு. அண்ட் நாட்டு சக்கரை இல்லைன்னா சக்கரை நமக்கு எது வேணுமோ அதை நம்ம ஸ்வீட்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹெல்தி பவுல். ஸோ அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இட்லி அண்ட் வந்து சாம்பார் நம்மளோட நார்மலான ஒரு ரெசிபி தான். பட் இந்த ஹாட் சாக்லேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோட வந்து ஒரு டயட் ஃபுட்டு. ஃபைன், இப்போ இந்த ஒர்க் எல்லாமே மார்னிங் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேப் இருக்குது லஞ்சுக்கு. இந்த டைமில் வந்து நான் ரெடி பண்ண போகிறது நம்மளோட ஃபேஸ் பேக்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணி ஸோ அதை வந்து காய போடணும். அடுத்து அந்த வேலை தான். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் சொன்ன சூப்பரான அந்த ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோரக்கிழங்கு. ஆக்சுவலி அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்படின்றதுனால நல்லா வந்து பார்த்து சின்ன சின்ன டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். அதுவும் இந்த ஆவாரம்பூ அந்த கோரக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டெலாம் இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அந்த வேலைக்கே நான் வருவேன். ஸோ ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து 15+ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நான் நிறைய விலாகில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். மேபி யாருக்காவது இந்த ஃபேஸ் பேக் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ரெகுலராக யூஸ் பண்ணால் ரிங்கிள் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும், பிக்மெண்டேஷன் குறையும், இந்த மாதிரி நிறையவே சொல்லலாம். ஸோ இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, பேக் பிரிச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வாரத்துக்கு 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கர்டில் மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா பன்னீர் ரோஸ் வாட்டரில் ஆட் பண்ணிங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ஃப்ரிட்ஜில் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா அது வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறதுன்றதால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இருக்காது.
அகைன் நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அதை நான் மாடியில் காய போட்டுட்டேன். ஒரு 1 நாள் வந்து இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா வந்து 2 துணி மாதிரில மெலிஸ் துணி போட்டு கொஞ்சம் கூட டஸ்ட்டு படாமல் கம்ப்ளீட்டாக நல்லா வந்து காய வைக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நல்ல வெயிலாக இருக்குது, அதனால அது காயட்டும். அதுக்குள்ளே வந்து டேண்ட்ரஃப்க்கு சூப்பரான ஒரு ஷாம்பு உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து டேண்ட்ரஃப் ஷாம்புங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டாக டேண்ட்ரஃப் இப்போ தான் அந்த பவுடர் டேண்ட்ரஃப் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இல்லை கொஞ்சம் வந்து குறைஞ்சிடுச்சு, நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆக்சுவலி இது வந்து நான் ஹஸ்பண்ட்காக சாய்க்காக வாங்கினேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணி விட்றேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட கேளுங்க, இல்லைனா வீடியோ கீழே இதோட லிங்க் ஆட் பண்ணி விட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன பேக் தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு செட் ஆகலைன்னா கூட விட்டுலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஷாம்போட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னா லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடும், ஒரு குளிச்ச ஃபீலே இருக்காது. அதனால் அந்த மார்னிங் காய வைக்கிற வேலை, மார்னிங் ப்ளஸ் எல்லா வேலையும், க்ளீனிங் வேலை எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ ஒரு ஹேர் பேக் வந்து போட போகிறேன். கத்தாழை வந்து 2 பெரிய சைஸ் கத்தாழை எடுத்திருக்கேன். சைட்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறைக்கலாம். இல்லை இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் டக்குன்னு கோல்டுலாம் வராது, ஹீட் பாடி தான் அப்படின்றதுனால நான் அந்த ஜெல்லி அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2த்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் அண்ட் வந்து கோகோனட் ஆயில் 3மே மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி வரலைனாலுமே இதை நீங்கள் எடுத்து நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நல்லா முடி எட்ஜ் வரைக்குமே அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு போட போகிறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி கூட தலைக்கு அப்ளை பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா ஷாம்புக்கோ, அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன். நம்ம ஷாம்பு கரைக்கும் போது இந்த லிக்விட்லேயே கறந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஷியூராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு உள்ள தேவையான பொருளாக வந்து எடுத்து வைக்கணும். அண்ட் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த முள்ளங்கி கீரை வாங்கும்போதே வந்து அந்த கீரையோடு சேர்த்து வாங்குவேன். எனக்கு இந்த முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கீரை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் காய் மாதிரி பண்ணோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வந்து இந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? பரங்கிக்காய் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு சேப்பு மிளகா, சின்ன தேங்காய், சேப்பு மிளகா, பச்சை மிளகா ஒன்று தான். காரம் தாங்காது ரொம்ப. அரிசி மாவு கொஞ்சம், முள்ளங்கி சாம்பார் அது வெந்து வெங்காயம், பால் விடணும் கொஞ்சம். இது இருக்கு பாரு. இந்த ரெசிபி வந்து பரங்கிக்காய் பால் கூட்டு. ஸோ பரங்கிக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பரங்கிக்காய் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சாச்சுங்க. வச்சுட்டு தேங்காய் அண்ட் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் அரிசி மாவு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி அதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாலும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நம்ம கடைசியாக எப்பொழுதும் போல் தாளிப்பு சேர்க்க வேண்டியதான். ஸோ சிம்பிளாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் குட்டி பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், அவங்க ஆசை சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு சிம்பிள் ரெசிபி தான், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லைட் ஸ்வீட்டோட அந்த பரங்கிக்காய் அண்ட் தேங்காய் வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பரங்கிக்காய் பால் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் அண்ட் சாதம், ரசம், வாழைக்காய் ஃப்ரை அண்ட் பரங்கிக்காய் பால் கூட்டு, ஸோ தயிர். இது வந்து இன்றைக்கி லன்ச் மெனு. இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணாமல் இருந்துச்சு இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு, அதனால நான் ஆட் பண்ணேன். ஸோ வாழைக்காய் ஃப்ரை சொன்னேன் இல்லையா, வாழைக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு மசாலா பவுடர்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா வந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம்க்கு. லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஜுவல் ஷாப் பக்கத்தில் வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக, வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன், ஸோ அவங்களுக்கு ஜுவல் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அங்கே இங்கே இந்த பீசஸ்லாம் வச்சுருந்தாங்களா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ், பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து பெருசாக இருக்கும், பட் வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி. பட் இந்த மாதிரி வந்து வாங்கி போட்டுக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ தங்கம் வைக்கிற வேலைக்கு. ஸோ லைட் வெயிட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பட் இப்போ நான் காட்டுற இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஜஸ்ட் இது ரெண்டும் போட்டோன்னா ஒரு ஃபுல்லாக வந்து சாரீ கட்டிட்டு போட்டால் அவ்வளோ நீட்டாக இருக்கும். பட் அதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம ஜிமிக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா பத்திரமா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு குழந்தைக்கு வேணுன்றதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த vlog வந்து நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் அண்ட் வந்து ரெசிபிஸ் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாய்.